அளவுக்கு அதிகமான மழை அல்லது அளவுக்கு அதிகமான வெயில், இது போன்ற நிகழ்வுகள் தான் பருவகால மாற்றம். பருவகாலம் அப்படின்னா என்ன? பருவகால மாற்றம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மழைக்காலம் அப்படின்னு சொன்னா, ஐப்பசி, கார்த்திகை இதுதான் மழைக்காலம். மார்கழி, தை, மாசி இதெல்லாம் வந்து பனிக்காலம். இப்போ பனிக்காலம்னா குளிர் அதிகமா இருக்கணும். இது மாதிரி மாறுபட்டு ஒரு கோடை காலத்தில, கத்திரி காலத்தில போயிட்டு வங்கக்கடல்ல புயல் ஏற்பட்டு, ஒரு 15 நாள் மூடிக்கிட்டு தூறல் போடுதுன்னு வச்சுக்கங்க. இது வந்து வெப்பம் தணிந்தது, மிகவும் குளிர்ச்சியான விவசாயிகள் மகிழ்ச்சி அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா உண்மையிலே இது பிரச்சனை தான், நல்ல விஷயம் இல்ல. இது வந்து பருவ காலத்தில ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமா கோடை காலம்னா கோடை காலமா தான் இருக்கணும். மழைக்காலம்னா மழைக்காலமாக இருக்கணும். ஆனா இங்க குளிர்காலம்னு ஒண்ணு இல்ல. குளிர்றதே கிடையாது இப்பல்லாம் வந்து. பனிக்காலம் வந்தா கூட குளிர்றதே இல்ல. இதெல்லாமே வந்து பருவகால மாற்றத்தில் ஏற்படுற பிரச்சனை தான். இது வந்து. இது வந்து முறைப்படி ஆராய்ச்சி செய்யப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த கோடைக்காலம், முதில் வேனில், இளவேனில் இதெல்லாம் வந்து அந்த காற்றே வந்து மாறுபட்டு, திசை மாறுபட்டு வீசுறது எல்லாமே வந்து பருவகால மாற்றம் தான். அதனால இந்த பருவகால மாற்றத்த வந்து ஏதோ நடக்குது அப்படின்னு நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. இது உண்மையிலேயே இது வந்து ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்க வேண்டிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இத பத்தி நம்ம இன்னும் நெறைய பேசலாம்.